ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல். இதில் ஒவ்வொரு மாவட்டத்தோறும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் யார் உத்தேச கல வேட்பாளர் பட்டியல் இருக்கிறாங்க, எஸ்ஐஆர் பட்டியல் மூலிமா அந்த தொகுதியில் எத்தனை வாக்காளர்களை நீக்கம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை பார்க்க போகிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, ஆலங்குடி, கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி, திருமயம், புதுக்கோட்டை, விராலிமலை, இந்த 6 தொகுதிகள் இருக்கு. இந்த 6 தொகுதிகளை பற்றி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த ஏ ரத்தின சபாபதி வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு காங்கிரஸ் சேர்ந்த டி ராமச்சந்திரன் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். அறந்தாங்கி தொகுதியில் அதிக முறை 8 முறை அதிமுக வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை தாயக மறுமலர்ச்சி கழகம் வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,34,694 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,27,588 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அறந்தாங்கி தொகுதியில் மட்டும் 7,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படிவத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். 7,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படிவத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கல வேட்பாளர், அறந்தாங்கி தொகுதியில் உத்தேச கல வேட்பாளர் டிஎம்கேல பரணி கார்த்திகேயன், சக்தி ராமசாமி, உதயம் சண்முகம் இவங்க போட்டியிட விரும்புகிறாங்க. ஏடிஎம்கேல மு ராஜநாயகம் எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். PM பெரியசாமி, கூத்தையன், நரேந்திர ஜோதி, ஆதி மோகனகுமார் போட்டியிட விரும்புகிறார்கள். காங்கிரஸ்ல சிட்டிங் எம்எல்ஏ டி ராமச்சந்திரன் போட்டியிட விரும்புகிறார். அறந்தாங்கி தொகுதியோட வாக்கு வங்கி முக்குளத்தோர், இஸ்லாமியர், பட்டியல் சமூகத்தினர், முத்தரையர், உடையார், யாதவர், பிள்ளைமார். இந்த தொகுதியிலும் தற்போதைய நிலவரப்படி இந்த தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி ஆலங்குடி. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த CV மெய்யநாதன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் CV மெய்யநாதன் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். ஒரு தொடர் வெற்றியில் உள்ளார். ஆலங்குடி தொகுதியில் 5 முறை அதிமுக வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை CPI வென்றுள்ளது, 1 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி ஆலங்குடி தொகுதியில் 2,16,777 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,10,296 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். ஆலங்குடி தொகுதியில் எஸ்ஆர் படிவத்தின் மூலமா 6,500க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. உத்தேச கல வேட்பாளர் ஆலங்குடி தொகுதியில் உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல அமைச்சர் CV மெய்யநாதன் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல தர்ம தங்கவேல் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டவர். நெவலிநாதன், KRG பாண்டியன், AV ராஜபணியன் இவர்களெல்லாம் போட்டியிட விரும்புகிறார்கள். ஆலங்குடி தொகுதியோட வாக்கு வங்கி முத்தரையர், முக்குளத்தோர், பட்டியல் சமூகத்தினர், செட்டியார், உடையார், வெள்ளாளர், இஸ்லாமியர், யாதவ மக்கள் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி ஆலங்குடி தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. சட்டமன்ற தொகுதி கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த P ஆறுமுகம் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த M சின்னதுரை வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். கந்தர்வக்கோட்டை தொகுதியில தொடர்ந்து உங்களுக்கு அதிகபட்சமா 3 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 2 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை CPIM வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,08,678 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 1,94,732 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். கந்தர்வக்கோட்டை தொகுதியில் எஸ்ஆர் படிவத்தின் மூலம் 13,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். கந்தர்வக்கோட்டை உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல கவிதை பித்தன் எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். கீரை தமிழ்ராஜா போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல ஜெயபாரதி 2021ஆம் ஆண்டு தேர்தல் போட்டியிட்டவர். ராஜு எக்ஸ்எம்எல்ஏ, குன்றாண்டர் கோவில் ஆறுமுகம், அசோக் ராஜா இவர்கள் போட்டியிட விரும்புகிறார்கள். CPIல சிட்டிங் எம்எல்ஏ சின்னதுரை போட்டியிட விரும்புகிறார். கந்தர்வக்கோட்டை தொகுதியோட வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், முக்குளத்தோர், உடையார், யாதவர், முத்தரையர், இஸ்லாமியர் உள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. அடுத்து சட்டமன்ற தொகுதி திருமயம் சட்டமன்ற தொகுதி
2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த எஸ் ரகுபதி வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் எஸ் ரகுபதி வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். திருமயம் தொகுதியில் இதுவரை அதிகபட்சமாக 4 முறை காங்கிரசும் 4 முறை திமுகவும் 3 முறை அதிமுகவும் 1 முறை தமாகவும் வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,38,242 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஐஆர் ஃபைனல் பட்டியலின்படி 2,19,279 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். தொகுதியில் 18,000க்கும் மேற்பட்ட வாக்காளர் எஸ்ஐஆர் படிவத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல அமைச்சர் ரகுபதி மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். அண்ணாமலை போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல PK வைரமுத்து போட்டியிட விரும்புகிறார். ஆலவையில் சரவணன் போட்டியிட விரும்புகிறார். திருமயம் தொகுதியோட வாக்கு வங்கி முக்குளத்தூர், முத்தரையர், பட்டியல் சமூகத்தினர், கோனார், இஸ்லாமியர், நகரத்தார், கிறிஸ்தவர் உள்ளனர். திருமயம் தொகுதி தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பெரியண்ணன் அரசு திமுகவை சேர்ந்த பெரியண்ணன் அரசு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த வி முத்துராஜா வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். புதுக்கோட்டை தொகுதியில் இதுவரை 6 முறை அதிகபட்சமாக காங்கிரஸ் வென்றுள்ளது, 5 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை CPI, 1 முறை தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி புதுக்கோட்டை தொகுதியில் 2,51,262 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,23,928 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். புதுக்கோட்டை தொகுதியில் எஸ்ஆர் படிவத்தின் மூலமா 27,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை தொகுதியில் உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ முத்துராஜா போட்டியிட விரும்புகிறார். KK செல்லப்பாண்டியன் போட்டியிட விரும்புகிறார். MM அப்துல்லா எக்ஸ் MP போட்டியிட விரும்புகிறார். பெரியண்ணன் அரசு எக்ஸ் MLA போட்டியிட விரும்புகிறார். ராமகிருஷ்ணன் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல ஆர் நெடுஞ்செழியன் எக்ஸ் MLA போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில முருகானந்தம், ராமச்சந்திரன் போட்டியிட விரும்புகின்றனர். புதுக்கோட்டை தொகுதியோட வாக்கு வங்கி முக்குளத்தோர், முத்தரையர், பட்டியல் சமூகத்தினர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், உடையார், கோணார்கள் உள்ளனர். இந்த தொகுதி தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. விராலிமலை சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த சி விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் அதிமுக சேர்ந்த சி விஜயபாஸ்கர் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக அமைந்துள்ளார். 3 முறை தொகுதியில் அதிமுக வென்றுள்ளது, 1 முறை திமுக வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,28,861 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,23,084 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். விராலிமலை தொகுதியை பொறுத்தளவு 5,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படிவத்தின் மூலமாக நீக்கப்பட்டுள்ளனர். விராலிமலை தொகுதியில் உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல பழனியப்பன் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டவர். மாநில நிர்வாகிகள் போஸ், PT அரசகுமார், T சந்திரசேகர் போட்டியிட விரும்புகின்றனர். ஏடிஎம்கேல சி விஜயபாஸ்கர் எக்ஸ் மினிஸ்டர் போட்டியிட விரும்புகிறார். சிட்டிங் எம்எல்ஏ வி ராமசாமி போட்டியிட விரும்புகிறார். காங்கிரஸ்ல முருகேசன், பெனட் அந்தோனி ராஜா போட்டியிட விரும்புகிறார்கள். விராலிமலை தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி கல்லர், முத்தரையர், இஸ்லாமியர் மற்றும் ஏனைய இதர சமூகங்கள் உள்ளன. இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. விராலிமலை தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. இந்த வீடியோவில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி, ஆலங்குடி, கந்தரவக்கோட்டை, திருமயம், புதுக்கோட்டை, விராலிமலை தொகுதியில் நம்ம பார்த்தோம். இந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யார் வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அடுத்து உத்தேச கள வேட்பாளர் பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் எஸ்ஆர் படிவம் மூலமா எத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் உங்க தொகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.